முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முழுமையாக குணமடைய வேண்டி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நடைபெற்ற மகா யாகத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் முழுமையாக குணமடைய வேண்டி போடிநாயக்கனூரில் உள்ள பள்ளி மைதானம் ஒன்றில் மகா மிருத்யுஞ்சய ஆயுள் தேவதை தன்வந்திரி சம்புடீகரண மகா யாகம் நடத்தப்பட்டது. 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த சிறப்பு யாக பூஜையில் 108 பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த யாக மேடையில் மகாலட்சுமி, மிருத்யுஞ்சயர், பாலாம்பிகை, தன்வந்திரி, விஷ்ணு திருவுருவச் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது. பல்வேறு பால் மரக்குச்சிகள், மூலிகை வேர்கள், மூலிகை காய்கள், பழங்கள், பட்டு, புஷ்பங்கள், நெய் என பல்வேறு ஹோம பொருட்களை கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிவகாசி பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு 23,000 பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். சிவகாசி பேருந்து நிலையத்திலிருந்து சாறை சாறையாக புறப்பட்ட பெண்கள் குலவையிட்டவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று பத்ரகாளியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி மனமுருக வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.